ரெண்டு போல அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில பல ஆண்டுகளாகவே பல விதமான கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, பல விதமான தோல்விகளை பார்த்துருப்பீங்க, பண விஷயத்தில் ரொம்பவே அடிபட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி சுற்றி உங்களை வெறும் கஷ்டங்களே புரட்டி அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குமா? முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு மாறுவதால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குமா, தீய விஷயங்கள் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடகராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்டு போன்ற அமைப்பை முத்து சிதறல்களாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகராசியாக சொல்லப்படுது. 12 ராசிகளில் அதிகளவு ஈர்க்கக்கூடிய சக்தியும் வசீகர சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அங்கங்கே உள்ள அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்திக்குவாங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் உங்களுடைய பக்கமாக முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களையும் வலு விளக்க செய்வீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒருவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறாது என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. அதற்கு முன்னாடி எத்தனை வேலை வந்தாலுமே முதல்ல என்ன வேலை எடுத்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த வேலைக்கு போவீங்க. உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் அதிபதியாக சுக்கிரன் இருப்பதனால அதிநவீனமாக வீடு கட்ட விருப்பம் அதிகம் உங்ககிட்ட இருக்கும். 6வது இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கு ஏழை எளியவருக்கு உதவுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சுருங்கன்னா கண்டிப்பாக யோக பலனை நீங்களே கூடிய விரைவில் அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கடகராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தை தொடர்ச்சியாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரில் இருக்கக்கூடாது, மனைவி அல்லது உங்கள் பிள்ளைகள் பெயரில் இருப்பது தான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7வது இடத்திற்கு அதிபதியான சனி வருவதால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யகரமாக இருக்கும். உங்களுடைய 8வது இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனியே அதிபதி அப்படிங்கிறதுனால தீர்க்க ஆயுள் உங்களுக்கு இருக்குது. 10வது இடத்திற்குரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகிறாரு. மேலும் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கார். இதனால் பெரிய பதவியும் வியாபாரத்தில் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறையில் ஈடுபடுவீங்க. 11வது இடமான மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த உதவியும் வராது. சந்திரன் ஆதிக்கத்தில் கடக ராசி வருது. பொதுவாகவே சந்திரன் ஆளுமையில் உள்ளவங்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமான பலனை கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் திருமியாச்சூர் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு வர நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் என 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக தன்னையே இழக்கக்கூட நேரிடும். அந்தளவுக்கு குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இலகுன மனது அதிகம் உடையவங்க. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் மற்றவங்க கிட்ட சிரித்து பேசிட்டு தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை உள்ளேயே வச்சுக்குவாங்க. கொஞ்ச நாளாகவே, அதாவது கொஞ்சம் வருடங்களாகவே இவங்க ரொம்பவே அடிபட்டு வந்திருப்பாங்க. இவன் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றாக தான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நிறைய தோல்வி, நிறைய கஷ்டத்தை பார்த்தவங்க தான் இவங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பலனை தரப்போகுது, எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான்
நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாதம் நடந்துட்டுருக்கு. மேலும் இந்த ஆனி மாதத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சி அடிப்படையில் கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும், உத்தியோகம் மற்றும் தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் சனி பெயர்ச்சி நடக்குது. இதனால் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். ரிஷப ராசியில் செவ்வாய் பயிற்சி நடக்குது. இதனால் உங்கள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். மிதுன ராசியில் சூரியன் பயிற்சியாக இருக்கிறாரு. இதனால் வீண் அலைச்சல் மற்றும் செலவுகள் வரும். கடக ராசியில் குரு பயிற்சி ஆகிருக்கு. இதனால் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பயிற்சி நடந்திருக்கு. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதன் பயிற்சி நடந்திருக்கு. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும். கும்பராசியில் ராகு பயிற்சி நடந்திருக்கு. இதனால் திடீரென லாபங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் கிடைக்கும். சிம்ம ராசியில் கேது பயிற்சி நடந்திருக்கு. இதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு சாதகமான விஷயம்லாம் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல முக்கியமான முன்னேற்றங்கள் வழங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. குரு ராசியில் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கையும் மதிப்பும் மற்றும் செல்வாக்கும் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த வேலைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். அரசு சார்ந்த காரியம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலனை பார்ப்பீங்க. வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். காதல் உறவுகளில் இருந்து வந்த தடை நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் சிலவிற்கு நடக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இந்த காலகட்டத்தில் 12வது வீட்டில் செஞ்சிருப்பதால் தேவையற்ற செலவு வரும். அலைச்சலும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது தொலைதூர பயணங்களால் செலவுகள் வரும். பண விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. தேவையில்லாத செலவுகள் வருவதால் உங்கள் கையில் எப்பொழுதுமே பணத்தை வச்சுக்கோங்க. தேவையில்லாததை முக்கியமாக தவிர்த்துக்கோங்க. ராகுவின் தாக்கத்தால் முதலீடுகள் மற்றும் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பணம் கொடுப்பதை தவிர்க்கணும் நீங்கள். மேலும் கேதுவின் காரணமாக வருமானம் இருந்தாலும் சேமிப்பதில் கொஞ்சம் சிரமம் உங்களுக்கு வரும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை, மன அழுத்தம், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது உடல் சோர்வு போன்றவை வரும். ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதிக்கு மேலே உறவினர்களுடைய வருகை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியமாக இருப்பதால் பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு வருங்க. அதனால் ஒருவர் கண்டிப்பாக இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்தோடு வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் வருங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கும். இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய ஆதரவு எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் நிறைய கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றி பார்ப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதையும் வரும். அது ரொம்ப அதிகமாக வரும். தோழர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டு கிடைக்கும். பணிக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வரும்.
மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் 17, 19, 22, 26, 30. சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 3 இரவு முதல் 4, 5, 6 காலை வரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், முருகப்பெருமான். செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டியை பாராயணம் செய்வதும், சனிக்கிழமை நாட்களில் அனுமான் சாலிசாவை பாராயணம் செய்வது நற்பலன்களை உங்களுக்கு பெருக்கச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கடகராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கஷ்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.